அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு 2026 மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றமான நவ கிரகங்களின் ஆளுமை தன்மையால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், வாழ்வாதாரம், எதிர்கால தேவையான சில முன்னேற்றமான நிகழ்வுகள் எந்த மாதிரி நடக்க போகுது, இதனால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட சாதகமான யோக பலன்கள் நீங்க அடைய போறீங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோமுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம் ராஜகேந்திர ராசி. இந்த மேசத்தில் பிறந்தவங்க தான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், இந்த விஷயத்தை நம்ம செய்து முடிச்சாகணும். அது வேலையா இருக்கட்டும், எதிர்கால தேவையான திட்டங்களாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாலும் அது உடனே கொடுக்கணும், உடனே செய்யணும். எந்த வேலையிலும் உடனுக்குடன் முயற்சி எடுத்து நம்ம அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி இந்த மேசராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியில உச்சபலம் அடைஞ்சிருப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 11ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் அது ஆட்சி நிலையை அடைய போறாருங்க. அற்புதமான காலங்க. உண்மையிலேயே சொல்ல போனா மேசராசிக்காரரு பட்ட கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், குறிப்பா சொல்ல போன இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் யாராரு நமக்கு நல்லவங்க நினைச்சு அன்பால நீங்க பழகினீங்களோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள் சந்திச்சிங்க பாத்தீங்களா. அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் வர பிரசாதம் இந்த மே மாதம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதத்தில் ஜென்ம ரீதியில உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சுக்கிர பகவான் 14ஆம் தேதி ஆட்சி பலம் அடைவாருங்க. அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் உதவு சுபகிரகம், அதாவது கலஸ்திர ஸ்தானாதிபதி கிரகம், அதாவது ஆட்சி பலம் அடைகிறது அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துல இருக்க போறாருங்க. இந்த ரிஷபத்திலிருந்து 14ஆம் தேதி வரைக்குமே பார்த்தோம்னா, அதாவது இந்த ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. இந்த காலகட்டம் எல்லாம் பார்க்கும் போதுங்க, நீங்க கடந்த காலத்துல எந்த அளவுக்கு சில வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி போய் முயற்சி எடுத்திருந்தாலும் அது சரியா அமையல, கை கெட்டினது வாய் கெட்டல. அதே நேரத்தில் சில நண்பர்கள் ரீதியிலையும் சில வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமா இந்த மே மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பொருளாதார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா மேசராசி அன்பர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது வருமானம் குறைஞ்சிருக்கும், அதாவது வரவு குறைவு, செலவுகள் அதிகரிச்சிருக்கும். சமீப காலங்களா பார்த்துட்டோம்னா தன்னுடைய பண ரீதியில நெருக்கடிகள்ங்கிறது சொன்ன இடத்துல குடுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது சரியான காலகட்டத்தில் நம்மளால குடிச்சிருக்க முடியாது. அதாவது கால தாமதங்களாக இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணமும் பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு வந்துடும் நம்பிக்கையோடு இருந்திருப்போம். ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு நாளைக்கு இப்படியே தாமதமாகவே போயிட்டு இருந்திருக்கும். சில நேரங்கள் பார்த்தோம்னா தாராளமாக செலவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு, அதாவது இன்னைக்கு என்னன்னா நெருக்கடி, ஒன்று செய்யலாமா செய்யக்கூடாதா, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு தேவையான நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கு இந்த ஒரு பணம் நமக்கு தேவையான அந்த பொருளாதாரம் இருந்தால் அந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சு செய்து முடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஒரு தொழில் ரீதியிலையும் அதே மாதிரி தான். ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அது தொடங்க வேண்டிய காலத்தை கரெக்டாக நீங்கள் நிர்ணயம் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது இன்னைக்கு முடிச்சிருவோம்னு நினைப்போம், ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். சிலர் பார்த்தோம்னா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவோ கடன் உடனே வாங்கி முதலீடு போட்டோம், தொழிலை செய்தோம், ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அதாவது ஏன் தொழில் தொடங்கணும், நஷ்டமாகி போச்சு. அதனால இன்னைக்கு பொருளாதாரம் நமக்கு ரொம்ப பலவீனமாகி போச்சு. இன்னைக்கு ஒரு கடன் வாங்கி
நாம் இன்னைக்கு தொழில் செய்ய முடியுமா, வாங்கின கடன் இனிமேல் கட்ட முடியுமா, இந்த நெருக்கடியிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு சக்சஸ், ஒரு மனசுல ஒரு துணிவு கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 7.5 சனிங்கிற ஒரு பிடியில சிக்கிருக்கிறீங்க. விரயஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நண்பர்கள் வட்டாரத்துல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க தேடி வருவாங்க சிலர், அதாவது அன்பால உருகுவாங்க, பார்த்து பார்த்து உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய பணம் அவங்க கிட்ட சிக்கிருக்கும், இல்ல ஒருவேளை அவங்களை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சு அடுத்த கட்ட முயற்சிக்கும் நம்ம இவங்களை நம்பி செய்ய முடியாத ஒரு சிக்கல்ல சிக்கிருப்பீங்க. அதனால அடுத்தவங்களை நம்புறதை கைவிடுங்க. குடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு அத்தியாயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருடைய குடும்பத்திலையும், அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிப்போம். ஆனா பார்த்தோம்னா குடும்பத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கும். மருத்துவ செலவுகள், தெண்ட செலவுகள் சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே உருவாயிட்டு இருந்திருக்கும். ஆனா ஜென்மாதிபதி உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் விரைவா கண்டிப்பா உங்களுக்கு கூடி வரும். அப்படின்னா சில ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ள அந்த ஆரோக்கியம் சரியாகும். அதே மாதிரி ஒரு இடம் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, புதுசா ஒரு கம்பெனிக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இடம் மாற்றங்கள் பண்ணலாம், இல்லையோ வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பீங்க. ஆனா அது தடங்கள் தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கோம். இந்த டயத்தில் நமக்கு கிடைச்சிரும், இந்த வாரத்துல கிடைச்சிரும், இந்த மாசத்துல கிடைச்சிரும் நீங்க கணக்கு போட்டு வச்சிருந்திருப்பீங்க. ஆனா பார்த்தா அது கிடைக்கல. அதே நேரத்தில் சிலர் பொய்யும், அதாவது போன இடத்துல திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது பாத்தீங்களா, அது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 15ஆம் தேதிக்குள்ள, இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள, அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சில சாதகமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான முயற்சிகள் நிச்சயமா நீங்க எடுங்க. அதே சமயம் அதாவது இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 14ஆம் தேதி வரைக்குமே, அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றதுனால சில வீடு கட்டுறது, மண்மனை வாங்குறது, அது மட்டும் இல்லை, அதாவது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, குடும்பத்துக்குள்ள திருமணம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டி முடிவுகள் எடுத்து கண்டிப்பா சுப செலவுகள் பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பா கூடி வரும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார அடிப்படையிலையும் சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு 3வது மனிதர்களுடைய சப்போர்ட்டு, சகாயங்கள் இதெல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால கடுமையான ஒரு முயற்சிகள் எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ்ங்கிற ஒரு காலகட்டத்தை இந்த மே மாதம் அடைய போறீங்க. அதே சமயம் இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில சொல்லி இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ஜென்ம ஜனன ஜாதகம் அதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா கோச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருந்தாலும், அதாவது பிறப்பு ஜனன ஜாதகம் தசா புத்திகள் நமக்கு சாதகமா இருக்கணும். அதே மாதிரி அந்தரம், சூட்சுமம், அது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ங்கிற காரணத்தினால கண்டிப்பா உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காமல் இருந்திருந்தீங்கன்னா, இப்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள், உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, எதிர்காலம் நமக்கு எந்த மாதிரி அமைய போகுது, எதை சக்சஸ் பண்ண முடியும், எந்த நேரத்தில் எதை செய்யலாங்கிறது கண்டிப்பா உங்கள் ஜாதகத்துல முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.